இதுக்கு உங்களோட அதாவதுங்க ஒன்று அரசியலில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷில் கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க, கேரக்டர் படுகொலைன்னு சொல்லுவாங்க. கத்தி வச்சு ரத்தம் சிந்தி அப்படிலாம் கொலை பண்ணுறது. அந்த கேரக்டரே கேரக்டர்னா அந்த குணாதிசயங்களே கொலை பண்ணுறது. விஜய் இப்படிப்பட்டது, அவர் பெண்களுக்கு எதிரானவர், அவர் குடும்பத்துக்கு எதிரானவர், அப்பா அம்மாவுக்கு எதிரானவர், இப்படி சொல்லி அந்த கேரக்டரே படுகொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. அது அவங்களுக்கு கைவந்த கலை. அதுதான் இந்த பர்சனல் அட்டாக். எங்களையே மதிக்கல, உங்களே எதுக்குங்க மதிக்கிறாரு? அவர் ஃபேன்ஸை மட்டும்தான் மதிக்கிறாரு. ஆக்சுவலி அவர் யாரு கூடயுமே இதுவே வச்சுக்கல, அலையன்ஸே வச்சுக்கலையே. ஹி சேயிங் மை அலையன்ஸ் இஸ் மக்கள், தமிழ்நாடு மக்கள், தமிழ் பீப்புள் ஆர் மை அலையன்ஸ். அவர் நாளைக்கு ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல, இது யாருக்குமே தெரியாது. பட் ஹி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேண்டிடேட். And politically I think after a very long time from Tamil cinema இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒருத்தர்னா சாதனை படிச்சிருக்காருன்றது பெருமையாக சொல்லணும். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் டுடே பாலிட்டிக்ஸ் and all, I was not interested in the first place. Forget இப்போ இருக்கிற பசங்க, சின்ன பசங்க எல்லாம் பாலிட்டிக்ஸ் பேசுது அப்படின்னு சொல்றதெல்லாம் நெக்ஸ்ட். எனக்குமே என் ஏஜ் குரூப்ல நான் விஜயெல்லாம் மோர் ஆர் லெஸ் சேம் ஏஜ் குரூப், 40 to 50. ஸோ அந்த ஏஜ் குரூப்ல பார்க்கும்போது நானேமே இத்தனை வருஷம் பாலிட்டிக்ஸ் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நவ் ஐ சி பொலிட்டிக்கல் ரீல்ஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ். என்னோட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வெளிநாடுகள்லேருந்து, கல்ஃப் கண்ட்ரி, இதுவும் வேர்ல்டு வார் நடக்குது, அதை தாண்டி பணம் செலவு பண்ணி விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க பர்சனலி. இது டேலண்ட்டை மட்டுமோ டான்ஸை மட்டுமோ இல்ல அண்ணனோட பாட்டை மட்டும் கேட்டு வளர்ந்த கூட்டம் கிடையாது. இது இந்த எலெக்ஷனோட லாஸ்ட் பதிவு கொஞ்சம் நீளமான பதிவு தான். மாற்றம் வேணும்ன்றதுக்காக டிவி கேக்கு ஓட்டு போட ரெடியா இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களுக்கான பதிவு தான் இது. மாற்றம்னா என்னங்க? இடுப்புல கட்டின துண்டு தோள்பட்டைக்கு போச்சுல, அது மாற்றம். கை நாட்டு வச்சிட்டு இருந்த நம்ம கையெழுத்தா மாத்தணும்ல, அது மாற்றம். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருந்துச்சுல, அது மாற்றம். விதவைகள்ன்ற பேரை எடுத்துட்டு கைம்பெண்கள்னு மாத்துறாங்களே, அது மாற்றம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஊனமுற்றோர்ன்றத மாத்தி, அது மாற்றம். அது மட்டும் இல்லாம திருநங்கைகள்ன்ற ஒரு கௌரவ பேர் கொடுத்தாங்க, அது மாற்றம். இதெல்லாம் மாற்றம்னு சொன்னா ஒத்துக்க முடியும். அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, அதுதான் மாற்றம். முக்கியமான பேசிக் நீட்ஸ் என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். வாழ்றதே சோறு தண்ணிக்கு தாங்க. சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் உங்களுடைய மாற்றமா. பேசிக் நீட்ஸே என்னன்னு தெரியாத ஒரு ஆள் தான் மாற்றத்தை கொண்டு வர போறாங்களா? சரி, ஓகே. என்னைய பத்தி இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ அவதூறு பேசியிருக்கீங்க, என்னென்னமோ பேசியிருக்கீங்க, என்னோட பர்சனல் வரைக்கும் எடுத்து வச்சு பேசியிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் விஜயண்ணனோட எந்த ஒரு பர்சனலையும் பத்தி நான் பேசினது கிடையாது. என்ன இருந்தாலும் விஜயண்ணன் கூட வாழ்ந்த மனைவி, அவங்களோட குழந்தைகள், அவங்களையே ரொம்ப மோசமா பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எங்க, இதோட மைய காரணம் எங்கன்னு பார்த்தோம்னா, விஜயண்ணா விசஸ் அஜித் சார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸிக்கான கூட்டத்தை தான் உருவாக்கியிருக்கு. இது டேலண்ட்டை மட்டுமோ இல்ல டான்ஸை மட்டுமோ இல்ல அண்ணனோட பாட்டை மட்டும் கேட்டு வளர்ந்த கூட்டம் கிடையாது. இதே நரேட்டிவை தான் இப்ப டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு அரசியல்லையும் கொண்டு வர பாக்குறாங்க. சிவகார்த்திகேயன் அண்ணன் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல அஜித் சார் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல ரஜினி சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாரையும் ஆப்போசிட்ல வசைப்பாடி உருவான ஒரு கூட்டம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊழலே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏறின ஒரு 4-5 மேடையில அண்ணன் சொல்லியிருப்பாரு போல, அண்ணன் நீங்க வரி ஏய்ப்பு செய்து, அதாவது 1,50,00,000 1.5 கோடி கட்டணும்னு சொல்லி உங்க மேல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் இருக்கு. நிறைய அரசியல்வாதிகள் மேல பல குற்றச்சாட்டுகள், பல ஊழல் குற்றச்சாட்டுகள், அவதூறுகள்லாம் இருந்திருக்கு. ஆனா எத்தனை ப்ரூவ் ஆயிருக்குன்றத பார்க்கணும். அப்படி சொல்ல போனா அண்ணன் நீங்க ஒரு ப்ரூவன் கிரிமினல். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்க உங்களுடைய வாக்குகளை செலுத்த போறீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நேத்து கூட 100 கோடி சொத்து மதிப்பை ரீசெண்டா நடந்த அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல காட்டலன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு வல்கர் வாரியர்ஸ் கிட்டையும் சாம்பி கூட்டத்துக்கிட்டையும் நாட்டை ஒப்படைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. மாற்றன்றது முன்னேற்றத்துக்கான வழியா இருக்கணுமே தவிர ஏமாற்றத்துக்கான வழியா இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி. ஒரு வரியில் தொடங்கிய இந்த மோதல் முடிவில் ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்வைக்கிறது. ஒரு நட்சத்திரத்தை விமர்சிக்க எல்லாருக்கும் சம உரிமையா, இல்ல அந்த விமர்சனத்திற்கு ஒரு எல்லை இருக்கணுமா?
ஜூலி சொன்ன அந்த நேரடி வார்த்தை விஜய் மீது இருக்கும் மரியாதை எல்லையை மட்டும் சோதிக்கவில்லை, அது ஒரு ரசிகர் மனநிலையையே நேராக சவால் செய்தது. ஒரு நடிகரை விமர்சிப்பது புதிய விஷயம் அல்ல, ஆனால் அந்த விமர்சனம் எந்த டோன்ல வருகிறது என்பதுதான் இந்த விவாதத்தை தீவிரப்படுத்தியது. சந்திரசேகர் கொடுத்த பதில் அந்த எல்லையை மீண்டும் வரைய முயற்சியாக இருந்தது. இந்த இரண்டு நிலைகளுக்குள்ளதான் இந்த முழு விவாதத்தின் மையம் இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட சண்டை இல்லை, இது தமிழ் சினிமா பேசும் முறையில் நடக்கும் மாற்றத்தின் ஒரு வெளிப்பாடு. முன்பு நடிகர்கள் பற்றி பேசும்போது அது படம், நடிப்பு, வசூல் போன்ற அளவுகளுக்குள் இருந்தது. இப்போது அந்த வரம்பு மாறிவிட்டது. குறிப்பாக விஜய் அரசியல் தளத்தில் கால் வைத்த பிறகு அவரை பற்றிய எந்த கருத்தும் அரசியல் அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்கிறது. அதனால் ஒரு சாதாரண வாக்கியம் கூட பல அடுக்குகளில் படிக்கப்படுகிறது. ஒரு கருத்து, ஒரு நிலைப்பாடு, ஒரு அரசியல் வாசிப்பு, மூன்றும் ஒன்றாக கலக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த சம்பவம் குரல் மற்றும் தகுதி என்ற இரண்டு முக்கிய கருத்துகளுக்குள்ள மோதலை வெளிக்கொண்டு வருகிறது. சமூக ஊடகங்கள் எல்லோருக்கும் பேசும் வாய்ப்பை தந்துவிட்டன. யாராக இருந்தாலும் தங்கள் கருத்தை வெளியிட முடிகிறது. ஆனால் அந்த குரலை ஏற்கும் மனநிலை இன்னும் சமமாக இல்லை. ஜூலி போன்றவர்கள் எல்லோருக்கும் பேச உரிமை இருக்க வேண்டும் என்ற புதிய தலைமுறை அணுகுமுறையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். சந்திரசேகர் போன்றவர்கள் அனுபவம், நிலை, புரிதல் போன்றவை இருந்தால்தான் ஒரு கருத்துக்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்ற பார்வையை காட்டுகிறார்கள். இந்த இரண்டு உலகங்களின் மோதல்தான் இந்த விவாதத்தின் அடிப்படை. ரசிகர் மனநிலையும் இந்த விவாதத்தை இன்னும் தீவிரப்படுத்துகிறது. விஜய் மீது இருக்கும் ஆதரவு சினிமாவை தாண்டி ஒரு அடையாள ஆதரவாக மாறிவிட்டது. அது ஒரு நடிகருக்கான ஆதரவு மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்காலம் பற்றிய பார்வை. அதனால் அவரை பற்றிய எந்த விமர்சனமும் உடனடியாக எதிர்வினையை உருவாக்குகிறது. இது ஒரு சாதாரண மறுப்பு அல்ல, அது ஒரு பாதுகாப்பு மனநிலை. ஜூலி சொன்ன வரி அந்த உணர்வை தூண்டியது. சந்திரசேகர் பதில் அந்த உணர்வை வலுப்படுத்தியது. இதனால் ஒரு கருத்து ஒரு பெரிய உணர்ச்சி மோதலாக மாறுகிறது. இந்த நிகழ்வு ஊடக உலகின் இயங்கும் முறையையும் வெளிக்காட்டுகிறது. ஒரு சர்ச்சை உருவானவுடன் அது ஒரே இடத்தில் நின்றுவிடாது. அதைச் சுற்றி பல எதிர்வினைகள் உருவாகின்றன. ஒவ்வொரு எதிர்வினையும் புதிய பார்வையாளர்களை கொண்டு வருகிறது. இதனால் ஒரு சம்பவம் பல அடுக்குகளில் பரவி அதன் ஆயுள் நீள்கிறது. ஒரு காணொளி மட்டும் இல்ல, அதைச் சுற்றி உருவாகும் பல காணொளிகள்தான் அந்த விவாதத்தை தொடர்ந்து உயிரோடு வைத்திருக்கின்றன. இது இன்றைய ஊடக சூழலின் அடிப்படை அமைப்பு. இனிமேல் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. திரைப்பட உலகில் உள்ளவர்கள் அரசியல் பற்றி பேசும்போது அவர்கள் மீது அதிக கவனம் இருக்கும். ஒவ்வொரு சொல்லும் ஆய்வு செய்யப்படும். சிலர் பாதுகாப்பான வழியை தேர்வு செய்வார்கள், எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் பேசுவார்கள். சிலர் திட்டமிட்டே கடுமையான கருத்துக்களை வெளியிட்டு கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பார்கள். இந்த இரண்டு அணுகுமுறைகளும் ஒரே நேரத்தில் வளரக்கூடும். ஊடக தளங்களும் இந்த மாதிரி மோதல்களை முன்னிலைப்படுத்தும், ஏனெனில் அதில் மக்கள் ஈடுபாடு அதிகம். விஜயின் அரசியல் பயணத்திற்கும் இந்த மாதிரி விவாதங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் பற்றிய பொதுமக்கள் பார்வை இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த பார்வையை வடிவமைக்க உதவுகின்றன. யார் ஆதரிக்கிறார்கள், யார் எதிர்க்கிறார்கள், எந்த அளவுக்கு பேசுகிறார்கள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய படத்தை உருவாக்குகின்றன. அந்த படம்தான் எதிர்காலத்தில் முக்கியமாகும். முடிவில் இந்த மோதல் ஒரு முக்கியமான கேள்வியை மட்டும் விடுகிறது. எல்லாருக்கும் பேச உரிமை இருக்கணுமா, இல்ல அந்த உரிமைக்கு ஒரு எல்லை இருக்கணுமா? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில் இல்ல. அதனால்தான் இந்த விவாதம் இங்கே முடிவதில்லை. இது தொடர்ந்து தமிழ் சினிமா மற்றும் அரசியல் உரையாடல்களில் புதிய வடிவங்களில் மீண்டும் மீண்டும் தோன்றும்.